Hello guys, this is Vicky from BTech. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 சேனல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு மைசூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அனலாக் ஆம்பிளிஃபையர், டிஜிட்டல் எதுவும் இல்லை. அனலாகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி செலக்டர் சுவிட்ச் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம யூஎஸ்பி ப்ளூடூத் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டு உங்களுக்கு பேக் சைடு ஆர்சியில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் யூஎஸ்பி போர்டில் ஆக்ஸ் மோடில் வைக்கும்போது உங்களுக்கு 2 சேனல் இன்புட் ஒர்க் ஆகும். அதாவது செட்டப் பாக்ஸ்லேருந்து 2 சேனல் அவுட்டு அப்படி எடுத்து ஆம்பில் கொடுத்து இன்புட்டாக கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆக்ஸ் மோடில் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு யூஎஸ்பிக்கு ஒரு சின்ன ரிமோட் மட்டும் வரும். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள், பார்க்கறக்கே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டன் கலர் பாட்டம் புஷ் வேணும் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ் நாலுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிங்கில் பாட்டம் புஷ் போட்டிருக்கோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லைட்டுமே பார்த்தீங்கன்னா மிக்சடு கலர் லைட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மிக்சடு கலராக ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட ஓவரால் லுக்கு, இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு வரும். கேபினெட்டோட பேக் டெப்த்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு டெப்த்து வரும். ஆம்பிளிஃபையரோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 5.2 சேனல், அதாவது 5 ஸ்பீக்கரு 2 சப்வூஃபர் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்போனன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சர்வீஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். கேஎம்எஸ் ஆடியோ போர்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ போர்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஓகே, ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஎம்கே சாக்கெட் தான். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் எதுவுமே கிடையாது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது 5.2 கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு நான் 5 ஸ்பீக்கருமே ஒன்றா வச்சு சப்வூஃபர் எல்லாம் ஒன்றா வச்சு சாங் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் இன்புட்ஸ் எதுவுமே இல்லை. ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI இருக்குது சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக ஒரு ப்ரோலாஜிக் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான். ஓகே, ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேனல் இன்புட் இங்கே வந்துடும். இந்த 2 சேனல் ஆர்சி சர்க்யூட் தான் உங்களுக்கு முன்னாடி ஆக்ஸ் மோடில் வைக்கும்போது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே டம்மியாக விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேனு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்பீக்கர் சர்க்யூட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் லெஃப்ட் ரைட்டு, சப்வூஃபர் 1 சப்வூஃபர் 2, ஃபியூஸ் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. சாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே கம்ப்யூட்டர் சர்க்யூட் தான் கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு லுக்கு. ஓகே, ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஓவரால் வியூவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசிவ் லுக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற 3 பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வைண்டிங் பண்ணி. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவி பவர் கொண்ட கேஎம்எஸோட 8 ஃபெட் மான்ஸ்டர் பவர் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஒரு டெப்த்து தெரியும் உங்களுக்கு. 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 55NF06 டிரான்சிஸ்டர் கொண்ட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 4 இன்ச் to 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வரைக்குமே லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெர் சேனல் 35 to 40 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். சப்வூஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது பிரிட்ஜ் மோனோவாக வாங்கியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரிட்ஜ் மோனோ ரிமூவ் பண்ணிட்டேன், அதாவது பிரிட்ஜ் பஃபர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு சிங்கிளாகவும் கொடுத்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா 2 10 இன்ச் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 12 இன்ச்சு போடுற மாதிரியே கொடுத்துட்டேன் பிரிட்ஜ் பஃபர் ரிமூவ் பண்ணி. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 12 இன்ச்சு போட மாட்டாங்க, ஒரு 12 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிட்ஜ் பஃபர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4 பேர் தனியாக இந்த 4 பேர் தனியாகவே கொடுத்துட்டோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடிஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, ஆல்ரெடிஸோட மினி ப்ரோலாஜிக் போர்டு, ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 28028 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஆஸ் யூஷுவல் 63 வோல்ட்டு 10,000 mFல கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு ஓவரால் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசிவாக லுக்காக இருக்குது. ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான பட்ஜெட்டில் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.